என்ன கிச்சா, ரொம்ப தைரியம் தான் உனக்கு. என் கண்ணு முன்னாடியே கேக்க தூக்கிட்டு போறியா? ஊர்ல பூனைங்க எல்லாம் ரிட்டையர்ட் ஆயிட்டா நினைப்பா. ஐயோ மாணிக்கமண்ணா, இந்த கேக் பழசு. இத நீ சாப்பிட்டா உன் வயிறு அப்செட் ஆயிடும். அதான் நான் கஷ்டப்பட்டு டிஸ்போஸ் பண்ண பாக்குறேன். வயிறு எரியுதுடா. என்கிட்ட உன் வட சொல்ற கதையை வச்சுக்காத. மரியாதையா அந்த கேக் அங்க வச்சுட்டு ஓடு. இல்லைன்னா இன்னைக்கு உன்னை நல்ல மஞ்சூரியன் பண்ணி சாப்பிடுவேன். டேய், முதல்ல அந்த தொப்பைய குறைச்சிட்டு வா, அப்புறம் என்ன பிடிக்கலாம். அது என்ன நட? பேட் ரஜினிகாந்த் நினைப்பா? உன் ஸ்பீடுக்கு நீ எறும்பு கூட பிடிக்க முடியாது. இன்னைக்கு உன்னை வீட்டுக்குள்ள வரவிட மாட்டேன்டா. ஓனர் கிட்ட சொல்லி அந்த ஓட்டையில சிமெண்ட் பூச சொல்லிடுறேன். நீ ஓட்டைய மூடுனா என்ன? நான் வாசல் வழியா வர மாட்டேன், வெண்டிலேட்டர் வழியா வருவேன். சிவாஜி படத்துல வர மாதிரி பல்லு இருந்தா கடிச்சு பாருடா மாணிக்கம். உன் பல்லு என்னோட பல்லுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லடா. அப்ப காட்டு பார்க்கலாம். இந்த குப்பையெல்லாம் யாரு பண்றது? இப்படி ஒரு கலாட்டா இந்த வீட்ல ஒழுங்கா இருக்கறதே இல்ல. இப்பவே சுத்தம் பண்ணிடுறேன். டேய் கிச்சா, அம்மா தொடப்பத்தை தூக்கிட்டாங்க. இப்போ சண்டை போட்டா 2 பேருக்கும் அடி விழும். நீ அந்த பிரியாணி டப்பாக்குள்ள போயிடு. நான் மேல ஜம்ப் பண்ணி தூங்குற மாதிரி நடிக்கிறேன். ஆனா பிரியாணில உள்ள லெக் பீஸ நான் தான் எடுப்பேன், நீ தொடக்கூடாது. ஓகேவா? போடா பரட்ட, உனக்கு ஒரு லெக் பீஸ் கேடா. சரி இப்போதைக்கு தப்பிச்சா போதும். போடு.